விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல். தமிழ்நாட்டுல எந்த அளவிற்கு சட்ட ஒழுங்கு இங்க சந்தி சிரிக்கிறது என்பதற்கு தமிழ்நாட்டுல தொடர்ச்சியாக நடந்து வரக்கூடிய இந்த கொலைகள் தான் உங்களுக்கு சாட்சி. இப்போ திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல. இந்த ஸ்டாலின் கவர்மெண்ட் உள்துறை செயலாளர் மற்றும் தமிழ்நாடு டிஜிபி இருக்காங்க இல்லைங்களா, அவர்களை வைத்து நேத்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினது. அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு எதற்காக அப்படின்னாக்க, தமிழ்நாட்டுல கொலை குற்றங்கள் குறைஞ்சு வந்திருக்கிறது, நாங்கள் இந்த கொலை குற்றங்களை நாங்கள் குறைய வைத்திருக்கிறோம், கொலைகள் தமிழ்நாட்டில் நடந்து வரக்கூடிய கொலைகள் குறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மக்களுக்கு எடுத்துரைக்கும் விதமாக இந்த அதிகாரிகளினுடைய பேட்டி பத்திரிகையாளர் சந்திப்பு நேற்று இருந்தது. என்ன திடீர்னு புதுசா அதிகாரிகள்லாம் பேட்டி கொடுக்குறாங்க, பத்திரிகையாளர் சந்திச்சு தொடர்ச்சியாக அதிகாரிகள் அப்புறம் உள்துறை செயலாளர்லாம் எதற்காக இத்தகைய பேட்டியை கொடுக்குறாங்கன்னாக்க, திமுக அரசு இதை அவர்களை செய்ய வைக்கிறது. அதாவது இவங்களுக்கு என்ன ஒரு எண்ணம்னாக்க, அரசியல்வாதி நாம போய் பத்திரிகையாளர் சந்திப்புல போய் கொலை குற்றம்லாம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாக்க மக்கள் மத்தியில நம்ப மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க மக்கள், யோ இவங்க ஆட்சியில என்னைக்கையா இவனுக்கு எந்த ஆட்சி வந்தாலும் இவனுக்கு என்னையா சொல்லுவானுங்க, என் ஆட்சியில கொலை குற்றம் அதிகமாயிடுச்சு நான் சொல்லுவாங்க, கம்மியாயிடுச்சுன்னு தானே சொல்லுவாங்க. அதனால கட்சிக்காரர்கள் நாம் சொன்னா, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆகிய நான் சொன்னால் இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், நம்ப மாட்டார்கள். அப்ப என்ன ஆல்டர்னேட்டிவ்? அதிகாரிகளே சொல்ல வைப்போம். எப்படி அதிகாரிகளே சொல்ல வைப்போம், அதிகாரிகளையே பத்திரிகையாளரை சந்திக்க வைப்போம், அவர்கள் வாயால சொன்னாக்க இந்த மக்கள் நம்புவாங்கன்ற ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி தான். அந்த ஸ்ட்ராட்டஜியினுடைய ஒரு வெளிப்பாடாக தான் நேத்து தமிழ்நாட்டினுடைய உள்துறை செயலாளரும் தமிழ்நாடு டிஜிபியும் இருவருமே பத்திரிகையாளரை சந்தித்து ஒரு பத்திரிகையாளர் பேட்டி கொடுக்கறாங்க. I will just take up number of murder cases எடுங்க. 2021ல தமிழ்நாட்டுல ஸ்டேட் லெவல்ல 1597 cases were reported for the murder. 2021ல இருந்து நாங்கள் இங்க குற்றங்களை கம்மி பண்ணி இருக்கிறோம். அதாவது இவர்கள் சொல்வது என்ன அப்படின்னாக்க, 2021ல தமிழ்நாட்டில் நடந்த மொத்த கொலைகளினுடைய எண்ணிக்கை 1597 அப்படின்னு சொல்லிட்டு அந்த உள்துறை செயலாளர் சொல்றாரு. ஆனால் உண்மை நிலை என்னன்னா, 2021ல மொத்தம் எத்தனை கொலைகள் நடந்திருக்குன்னா தமிழ்நாட்டுல 1686. எப்படி 1686 கொலைகள் நடந்திருக்கிறது. இவரு 100 கொலைகளை மறைச்சிட்டாரு, கம்மியா சொல்றாரு பத்திரிகையாளர் சந்திப்புல. இந்த எந்த தகவலின் அடிப்படையில நாங்க சொல்றோம்னாக்க, தேசிய குற்ற பதிவு இருக்கு இல்லைங்களா, அதனுடைய அதிகாரப்பூர்வ பதிவுகள். தமிழ்நாட்டுல மொத்தம் நடந்த கொலைகள் எத்தனை? 1600 சொச்சம். ஆனா தமிழ்நாட்டினுடைய இந்த உள்துறை செயலாளர் பத்திரிகையாளர் சந்திப்புல 2021ல எவ்வளவு நடந்ததுன்னு சொல்றாரு? 1597 அப்படின்னு ஒரு 100 கொலைகளை கம்மி பண்ணி சொல்றாரு. எதற்காக இந்த திருட்டுத்தனம், எதற்காக இந்த பொய் பித்தலாட்டம்? இதுதான் எங்களுடைய கேள்வி. அப்ப எதை மறைப்பதற்கு இந்த அரசு இத்தகைய நாடகத்தை போடுது? நீங்க சொல்லலாம், இது தேசிய குற்ற ஆவண காப்பகத்தினுடைய தகவல் தானே, அப்ப மத்திய அரசு சதி செய்து இத்தகைய தகவல்களை வெளியிடு நீங்க சொல்லலாம். அப்படிலாம் கிடையாது. மாநில அரசு ரிப்போர்ட் அனுப்புது, எங்க தமிழ்நாட்டுல இத்தனை கொலைகள் நடந்திருக்கு, இத்தனை கேஸ் நாங்க பதிவு பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு மாநில அரசு அனுப்பிய ரிப்போர்ட்டை தான் அவங்க பதிவிடுறாங்க. அப்போ மாநில அரசு அனுப்பிய ரிப்போர்ட்டையே இன்னைக்கு மாத்தி சொல்றாருன்னா, அப்ப மாநில அரசு பொய்யான தகவல்களை மத்திய தேசிய குற்ற பிரிவுக்கு அனுப்பியிருக்கா? அப்ப இன்னைக்கு குறைச்சி சொல்றீங்கன்னா எதற்காக இந்த நாடகம்? அது மட்டும் இல்லாம இந்த குற்றங்களை கம்மியா இருக்கு, நாங்கள் கம்மி பண்ணியிருக்கோம், 2021ல இருந்து நாங்கள் எங்கள் ஆட்சியில குற்றங்களை கம்மி பண்ணியிருக்கோம்னு இந்த அதிகாரிகள் முட்டு கொடுக்குறாங்க. சரி, உண்மை நிலை அதுவா? SC/ST மக்களின் மீது மட்டும் சொல்றேன், SC/ST மக்களின் மீது மட்டும் நடந்த தாக்குதல்களை நான் சொல்றேன். ஏன்னா இவர்கள் வெற்றி பெற்று வந்ததற்கு காரணமே அந்த SC/ST மக்களுடைய வாக்குகள் தான். இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் அல்ல. சரிங்களா? அந்த SC/ST மக்களின் மீதான தாக்குதல்கள் இந்த திமுக ஆட்சியில அதிகரித்திருக்கிறது. அதை இந்த தேசிய பாதுகாப்பு அந்த குற்றப்பிரிவு இருக்கு இல்லைங்களா, ஆணையம், அது பதிவு செய்திருக்கிறது. அவர்களுக்கு ரிப்போர்ட் அனுப்புனது யாருன்னா இந்த தமிழ்நாடு அரசு தான் ரிப்போர்ட் அனுப்பி இருக்கிறது. சரி பார்ப்போம். 2021ல தமிழ்நாட்டுல 1377 SC/ST வழக்குகள் பதிவாயிருக்கிறது. அதாவது SC/ST மக்களின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அப்படி சொல்லலாம். அது 2022ல 1761 அதிகரித்திருக்கிறது. கிட்டத்தட்ட 400 குற்றச்சம்பவங்கள் அதிகரித்திருக்கிறது SC/ST மக்களின் மீது மட்டும். அப்போ மற்ற ஓவரால தமிழ்நாடு ஃபுல்லா எவ்வளவு குற்றங்கள் நடந்திருக்குன்னு நீங்க கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் தமிழ்நாடு எந்த அளவிற்கு ஆபத்தில் சிக்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு.
அப்போ 2021 1377, 2022 1761, அப்படியே 2023 1921, அப்படியே 200 குற்ற வழக்குகள் அதிகரித்திருக்கிறது. இதுதான் நீங்க குற்றச்சம்பவங்களை குறைக்கக்கூடிய நடவடிக்கை ஆபீசர். நாங்க தான் சொல்றோம்ல, இந்த திமுக ஆட்சியில சட்ட ஒழுங்கு முழுமையாக சந்திச்சிருக்கிறது. நான் சொன்னது பட்டியலின சமூக மக்களின் மீதான தாக்குதல் மட்டும். கடந்த 2021 2023 வரைக்குமே அதிகரித்திருக்குது. இன்னும் 2024 2025 கணக்குகளை இந்த திமுக அரசு அனுப்பிட்டாங்கன்னாக்க தெரிஞ்சிடும் எத்தனை பட்டியலின சமூக மக்கள் கொல்லப்பட்டார்கள், எத்தனை தமிழ்நாடு மக்கள் கொல்லப்பட்டிருக்கார்கள், எவ்வளவு தாக்குதல் அதிகரித்திருக்கிறது என்பது தெரிய வந்துடும். எலெக்ஷன் டைம்ல இவங்க அந்த விவரங்களை அவ்வளவு சீக்கிரம் வெளியிட மாட்டார்கள். இன்னும் 2025க்கான அந்த என்சிபிக்கு அனுப்ப வேண்டிய தகவல்களை இன்னும் இந்த தமிழ்நாடு அரசு அனுப்பல. அதாவது தமிழ்நாட்டுல எவ்வளவு கிரைம் நடந்திருக்கு, எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்காருன்ற பட்டியலை இன்னும் அந்த மத்திய அரசுக்கு அனுப்பிட்டாங்கன்னா அந்த தகவலும் இன்றைக்கு வெளியாயிடும். ஏன் அனுப்ப மறுக்கிறாங்கன்னா கொலைகள் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது, சட்ட ஒழுங்கு சந்திச்சிருக்குதுன்னு நாங்க எதற்காக சொல்கிறோம், திரும்ப திரும்ப சொல்கிறோம் என்றால் இது எல்லாம் உதாரணம். அப்போ பெண்களுக்கு எதிரான வழக்குகள் அதிகரித்திருக்கிறதா, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்திருக்கிறதான்னு பார்த்தா அதுவும் அதிகரித்திருக்கிறது. இப்படியாக தமிழ்நாட்டுல ஒரு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுகிறது இந்த திமுக ஆட்சியில. திமுக ஆட்சி வந்தாலே இந்த கொலை குற்றவாளிகளுக்கு, பாலியல் குற்றவாளிகளுக்கு எல்லாம் அப்படியே என்னமோ ஒரு தேனாரும் பாலாரும் ஓடுகிற ஒரு ஆட்சி போல அவர்களுக்கு. அது எப்படி திமுக ஆட்சியில மட்டும் இதெல்லாம் அதிகரித்திருக்கிறது? இதனுடைய பின்புலம் என்ன? இதனுடைய பின்புலம் முழுக்க முழுக்க போதைப் பொருட்கள். சரி, இந்த 4 ஆண்டு ஆட்சியில, இந்த திமுக ஆட்சியில மட்டும் எப்படிங்க விதவிதமான போதைப் பொருட்கள்லாம் அதிகரித்திருக்கிறது அப்படின்னு பார்த்தா 2021 தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் 10 ஆண்டுகள் இந்த திமுக ஆட்சியில இல்ல. மீண்டும் தாங்கள் ஜெயிப்போன்ற நம்பிக்கையும் அவர்களுக்கு கிடையாது. அப்போ இந்த திமுக காரன் வச்சிருந்த பணம் எல்லாம் தனித்தனியா அங்கங்க பினாமிகள்கிட்ட பதுக்கி வச்சிருக்கான், வெளிப்படையா எடுக்கவும் முடியாது. அப்ப இந்த திமுகவினருக்கு ஃபண்டு பிரச்சனை ஏற்படுது 2021 சட்டமன்ற தேர்தலில். அப்ப என்ன பண்றாங்கன்னாக்க மும்பையில இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கடத்தல்காரர்கள் கூட சொல்லலாம்னு வச்சுங்களேன், அவர்களிடமிருந்தும் அப்புறம் அதானி குழுமத்திடமிருந்தும் ஃபண்டை ரெடி பண்ணது யார் தெரியுமா? திராவிட மாப்பிள்ளை சபரீசன். இந்த சபரீசன் ரெடி பண்ண ஃபண்டு தமிழ்நாட்டுக்குள்ள ஊடுருவுது. அதை வச்சுதான் 2021 தேர்தலை இந்த திமுக அரசு சந்திக்கிறது. அதற்கு பிரதிபலன், இப்போ ஒருத்தன் காசு கொடுக்கறான் அப்படின்னாக்க அதற்கு அவன் பலன் எதிர்பார்ப்பான்ல. அவர்களுக்கு என்ன பிரதிபலனை இந்த திமுக அரசு செய்தது என்றால் போதைப் பொருள் வர்த்தகத்தை தமிழ்நாட்டுல திறந்து விடுகிறது மறைமுகமாக. அதனுடைய எதிரொலியாகத்தான் போதைப் பொருள் விற்பனை தமிழ்நாட்டுல சகஜமாக நடக்குது. நம்ம திமுகவினுடைய அயலக போதைப் பொருள் கடத்தல் பிரிவை சார்ந்த பாய் இருக்காருல்ல, ஒரு சோழிங்கநல்லூர் பக்கத்துல ஒரு பெரிய ஃபேக்டரியே வச்சு போதைப் பொருளை கடத்தி சர்வதேச அளவுல விற்பனை பண்ணார் நம்ம சாதிக் பாஷா. நம்ம திமுகவினுடைய அயலக போதைப் பொருள் விற்பனர் சாதிக் பாஷா இன்டர்நேஷனல் பிசினஸ் பண்ணிட்டாங்க. திமுகவினர் இன்டர்நேஷனல் அளவுல பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதை யாரு கண்டுபிடிச்சு சொன்னதுன்னா நியூசிலாந்துல இருக்கக்கூடிய காவல்துறை. அவங்க காவல்துறை கண்டுபிடிச்சு, யோ இந்த மாதிரி ஒரு போதைப் பொருள் இந்தியாவில இருந்து வருது, அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டில இருந்து வருதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சு அப்புறமா சாதிக் பாஷாவை தூக்கி உள்ள வச்சாங்க. அப்போ இந்த போதைப் பொருள் முழுக்க முழுக்க இங்க தமிழ்நாட்டுக்கு வருவது எங்கெங்க இருந்து வருதுனாக்க மும்பை போர்ட்ல இருந்து வருது. அப்போ இவர்களுக்கு அந்த 2021 தேர்தலை சந்திப்பதற்கு நிதி உதவி கொடுத்தது யார்? ஒரு போதைப் பொருள் கடத்தல் கும்பலும் அதானி குழுமத்திடமிருந்தும் இவர்கள் வாங்கிய நிதி. அவர்களிடம் நிதி வாங்கிதான் 2021 தேர்தலை இவர்கள் சந்தித்தார்கள். அந்த நிதியை ஏற்பாடு செய்தது திராவிட மாப்பிள்ளை சபரீசன். அதனால்தான் தமிழ்நாட்டுல போதைப் பொருள் கலாச்சாரம் அதிகரிச்சிருக்கிறது. புது புது பெயர்கள்ல மெத்தபட்டமைன்னு சொல்றானுங்க, உயர் ரக கஞ்சா அப்படின்னு சொல்றானுங்க, விதவிதமான பெயர்கள்ல போதைப் பொருள் நம்ம காதுலயே கேட்க முடியும். வித்தியாசமா வருது. இந்த மாதிரி விதவிதமான போதைப் பொருட்களை இங்க தமிழ்நாட்டுக்குள்ள நுழைக்க வச்சு அந்த போதைப் பொருள் கலாச்சாரத்தை ஊக்குவிச்சு இன்றைக்கு சாதாரண பள்ளி கல்லூரி மாணவர்கள் வரைக்கும் அது புழங்கி அவர்கள் வன்முறையில் ஈடுபடக்கூடிய சம்பவங்கள் இன்றைக்கு அதிகரித்திருக்கிறது. அதனுடைய ஒரு எதிரொலி தான் இந்த குற்றச்சம்பவங்களுடைய அதிகரிப்பும் பெண்களின் மீதான தாக்குதல் அதிகரிப்பும். இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இன்னைக்கு திருவள்ளூர் மாவட்டத்துல ஒரு மளிகை கடையில இருந்த பொண்ணை 42 வயது பெண்ணை 3 பேர் சேர்ந்து கடத்தி கொண்டு போய் பாலியல் வல்லுறவை இன்றைக்கு செய்தி அது. இன்னும் தூத்துக்குடி விளாத்திக்குளத்தில் நடந்த அந்த பெண்ணினுடைய சம்பவத்தினுடைய காயங்களே இன்னும் மாறவில்லை. அதற்குள்ள இன்னொரு கூட்டு பாலியல் வன்கொடுமை.
இப்ப தெரியுதுங்களா தமிழ்நாட்டுடைய பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு. அதனாலதான் நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்றோம், பெண்களே நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். காவல்துறையினரையோ இந்த திமுக அரசையோ ஒருபோதும் நம்பாதீர்கள். உங்கள் பாதுகாப்பு உங்கள் கையில. நீங்க ஏதாவது எங்கேயாவது வெளியில போனா ஏதாவது பாதுகாப்பு உபகரணங்களை எடுத்துக்கிட்டு போங்க. உங்களை நீங்க தான் பாதுகாத்தணும். உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் தான் பாதுகாத்தணும். இன்னும் 3 மாசம் பல்ல கடிச்சுக்கிட்டு இருங்க. இந்த ஆட்சி ஒழியும், இந்த போதைப் பொருள் மாடல் ஆட்சி ஒழியும், இந்த குற்றவாளிகள் ஆட்சி ஒழியும், இந்த பாலியல் குற்றவாளிகள் ஆட்சி ஒழியும். மீண்டும் அதிமுக ஆட்சி அமையும். அப்பொழுதுதான் தமிழ்நாட்டு பெண்களுக்கு இங்க ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். பொறுத்துருங்க. இன்னும் என்னென்ன கூத்து இந்த 2-3 மாசத்துல நாம சந்திக்க போறோம் என்பது உங்களுக்கு தெரிய வரும். இந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கெல்லாம் நீதி வேண்டும். இந்த பொய் சொல்லக்கூடிய அதிகாரிகளுடைய வாய்க்கெல்லாம் பூட்டு போட வேண்டும். அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் இவை அனைத்தும் நடக்கும். நன்றி.